வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2026ங்கிற தலைப்புல ஒவ்வொரு நாளும் ஒரு ராசியை பத்தி பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு எந்த ராசிக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சனி வக்ரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க. ஒரு கிரகம் பின்னோக்கி பயணம் செய்யறதுக்கு பெயர் வக்ரம். அப்ப சனி பகவான் ஜூலை 27ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 11 வரைக்கும் பின்னோக்கி பயணம் செய்யறார். எந்த ராசி எந்த நட்சத்திரத்திலிருந்து பின்னோக்கி பயணம் செய்ய தொடங்குறாருன்னா ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து அவர் பின்னோக்கி பயணம் செய்ய தொடங்கி ரேவதி 1ஆம் பாதம் உத்திரட்டாதி 4ஆம் பாதம் வரைக்கும் பின்னோக்கி வந்துட்டு டிசம்பர் 11ஆம் தேதி மீண்டும் முன்னோக்கி பயணம் செய்ய போறார். சனி இப்பொழுது இருப்பது மீன ராசி. இந்த சனி வக்ர பயிற்சியை ஏன் ரொம்ப முக்கியமா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு கிரகம் பின்னோக்கி பயணம் செய்யும் பொழுது அது தன்னுடைய இயல்பு நிலையில் இருக்கக்கூடிய பலன்கள்ல சற்று மாறுபடும். இந்த சனி வக்ரத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு கிரகம் பின்னோக்கி பயணம் செய்யறது அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நீங்க முன்னாடி பார்த்துக்கிட்டு பின்னாடி ரிவர்ஸ்ல வாக்கிங் போற மாதிரி தான் அர்த்தம். அப்போ ஒரு வண்டியவே ஓட்டுறோம். எவ்வளவு ஒரு ஸ்கில்டு டிரைவரா இருந்தா கூட அந்த ஸ்கில் அவங்களுக்கு இருந்தாலுமே ஒரு வண்டியை முன்னோக்கி பார்த்துட்டு பின்னோக்கி இயக்கிறது ஒரு தடுமாற்றத்தை தரும். அது போலதான் இந்த வக்ரம். ஒரு கிரகம் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து சற்று மாறுபட்ட பலன்களை இந்த வக்ர காலத்துல தரும். அப்ப அந்த மாதிரி சனி வக்ரம் பெறும் பொழுது, அப்ப இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறதுக்கு ஏன் இன்னும் அழுத்தம் கொடுக்கிறோம் அப்படின்னா, சனிதான் ஒருத்தருக்கு தொழிலை, வியாபாரத்தை, வேலையை அமைத்து கொடுக்கக்கூடியவர். ஒருவருக்கான நீதியை, ஒருவருக்கான உரிமையை நிலைநாட்டக்கூடிய கிரகமும் சனி பகவானே. மந்தகாரகன் அப்படிங்கிற பெயரும் சனி பகவானுக்கு உண்டு. ஏன்னா சனி ஒரு ராசியில 2.5 வருஷம் இருக்கக்கூடியவர். நவ கிரகங்கள்ல ஒரு ராசியை கடக்கிறதுக்கு அதிக நாள் யார் எடுத்துக்கிறா? சனி. அதனால அவருக்கு மந்தகாரகன்கிற பெயர் உண்டு. அப்ப இந்த மந்தகாரகன் என்ன விதமான மந்தத்தன்மையை நமக்கு செய்வார்? அந்த மந்தத்தன்மையிலிருந்து இப்பொழுது அவர் என்ன மாறுபட்ட பலனை தரப்போறார்? இவர் தொழில், வேலை இதெல்லாத்தையும் குறிக்கக்கூடியவர்னு சொல்லிட்டோம். அப்போ ஒருவருக்கு பணம் வரணும், ஒருத்தர் பொருளாதாரத்துல வளர்றதுக்கு 3 வழிதான் காரணம். ஒண்ணு தொழில் செய்யணும், இல்ல வியாபாரம் செய்யணும், இல்லைன்னா வேலைக்கு போகணும். இந்த 3 தான் நேர் வழியில் ஒருவர் பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கான வாய்ப்பு. அப்ப அப்படிப்பட்ட சனி பகவானின் வக்ர காலம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வக்ர காலம் ஜூலை 27ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 11 வரைக்கும் 137 நாட்கள், அதாவது 4.5 மாசத்துக்கு மேல இந்த வக்ர காலம் இருக்க போகுது. அப்ப கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் நிறைய விதமான திருப்பங்களை தரும். நிறைய ராசிக்காரங்களுக்கு சனி வக்ர காலத்துல பெரிய வெற்றி கிடைக்கும். அதுலயும் உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்து அது அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திர நாதன் வலிமையா இருந்து உங்களோட தசாபுத்தியும் சப்போர்ட் பண்ணிட்டா தொழில், வியாபாரம், வேலையில் அவர்கள் முடிசூடா மன்னராக விளங்குவார்கள். பெரிய அளவிலான ரீச் கிடைச்சிரும். மந்தமான தொழில், நடத்த முடியாத வியாபாரத்துல கூட நம்பர் 1 பொசிஷன் வர்றதுக்கு இந்த வக்ர காலம் பெரிய அளவுல நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணும். அப்ப உங்க ஜனனகால ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கா, என்ன நட்சத்திரத்துல இருக்கு, நட்சத்திர நாதனின் தன்மை எப்படி இருக்கு, இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெரிய அளவிலான ரீச் கிடைச்சிடும். அதை வச்சு உங்க வாழ்க்கை பயணத்தை, உங்களோட தொழில், வியாபாரம், வேலையுடைய பயணத்தை திட்டமிட்டீங்கன்னா நீங்க சக்சஸ்ஃபுல் மேனா மாறிடுவீங்க. தீராத சிக்கல், இடியாப்ப சிக்கல், நடத்த முடியாத தொழில், நம்மளால செய்ய முடியாத வியாபாரம், போக முடியாத வேலை, இது எல்லாமே ஈஸி ஆயிடும். அதற்கு இந்த சனி வக்ர காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். இந்த வக்ரத்தை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் குழப்பமா இருக்கு அப்படின்னா, நீங்க கார்லயோ, ட்ரெயின்லயோ, பஸ்லயோ நீங்க போகும்போது ஜன்னல் ஓரத்துல உட்காந்துட்டு பாத்தீங்கன்னா, ஜன்னலுக்கு வெளியில இருக்கிற கரண்ட் கம்பம், மரம், பில்டிங் எல்லாம் பாருங்க, வண்டி வேகமா போகும்போது பின்னோக்கி போற மாதிரி தெரியும். இந்த மாயை தோற்றம் தான் வக்ரம்னு வச்சுக்கோங்க. இதுதான் வக்ரத்துக்கான ஒரு ஈஸி டெஃபினிஷன். அப்ப இந்த வக்ர காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகுது, என்ன சிக்கலை சரி செய்ய போகுது, கடந்த காலங்களில் ஏற்பட்ட எந்த விதமான தடை, தாமதம், அவமானம், வேதனையை இது சரி செய்யும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துடலாம். நீங்க இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை போய் நீங்க லைக் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு யூடியூப் போய் தானாவே காமிக்கும். அடுத்தது நீங்க சனி வக்ர காலத்துல என்ன பரிகாரம் செஞ்சுக்கணும், என்ன விஷயங்கள் சனியோடைய வக்ர காலத்துல வெற்றியை தரும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம சொல்லி இருக்கிறதுனால வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள்ல தொடக்கத்துல சில விதிகளை சொல்லியிருப்பேன், இறுதியில சில விதிவிலக்குகளை சொல்லியிருப்பேன். பிரச்சனைகளை மட்டும் சொல்லுவது ஜோதிடம் அல்ல,
பிரச்சனைகளுக்கான தீர்வை சொல்லுவதுதான் ஜோதிடம். அப்ப கண்டிப்பாக அதன் அடிப்படையில முழுமையான வீடியோவை பாருங்கள். மொத்தத்தில் அரைகுறை அறிவும் அரைகுறை ஞானமும் ஆபத்தானது. அப்ப ஒரு விஷயத்தை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு செயல்படும் பொழுது வெற்றி நமக்கு ஈஸியாக கிடைக்கும். சனி வக்ர காலம் நிச்சயமாக ஒரு அற்புதமான வழிகாட்டியாக இருக்கும். இன்னைக்கு நம்ம எந்த ராசிக்கு சனி வக்ர பயிற்சி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேச ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? இந்த 137 நாட்கள் 7.5 சனியில இருக்கக்கூடிய மேச ராசிக்கு எதை செய்யும்? இது மேச லக்னத்திற்கும் பொருந்துமா? மேச ராசியில அஸ்வினி, பரணி, கார்த்திகை எதுல பிறந்திருந்தாலும் இந்த பலன்கள் அப்படியே நடக்க போகுது. 7.5 சனியில விரய சனியில இருக்கிற உங்களுக்கு மிகப்பெரிய விரயங்கள் இவ்வளவு நாள் இருந்திருக்கும். இனி விரயம் குறையும், செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். கடன் கட்ட முடியாத நிலைமை, வட்டி கூட செலுத்த முடியாத நிலைமை, பணம் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் உங்களுக்கு முடிவுக்கு வரும். கடன் நிவர்த்தியாகும், கடன் கட்டுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் சிக்க வைத்த பணத்தையும் நீங்கள் மீட்டுக் கொள்வதற்கான வாய்ப்பும் அதற்கான வழிகளும் தென்படும். அதற்கான அனைத்து வேலைகளையும் இந்த 137 நாட்களில் மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் செய்து கொள்ளலாம். அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். எப்பேற்பட்ட சிக்கலையும் சரி செய்யலாம். அது வேலை, தொழில், வியாபாரம், தனிப்பட்ட வாழ்க்கை, உறவுகள் எதுல இருந்தாலும் சரி நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். உங்களை அவமானப்படுத்திய உறவுகள், உங்களை உதாசீனப்படுத்திய உறவுகள் உங்களிடம் மன்னிப்பு கேட்கும் காலம். ஏன்னா நீதிமான் கர்மகாரகனான சனி உங்களுக்கான நியாயத்தை தரும் காலம். 7.5 சனியில் விரய சனி காலத்தில் இந்த 4.5 மாதம் உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும். அப்ப அதற்கு பிறகு என்ன செய்யும்? ஏன்னா எல்லாருக்கும் அந்த கவலை இருக்கும். ஐயோ 4.5 மாசம் தான் சொல்றாரே குருஜி, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கை எப்படி போகும்? ஏற்கனவே 1.5 வருஷத்துக்கு மேல படாத பாடு படுறமே, மறுபடியும் கஷ்டமா? அப்ப இந்த 4.5 மாசம் மட்டும்தானா? அப்படி கிடையவே கிடையாது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருங்கிறது பழமொழி. அப்ப சனி 4.5 மாசத்துல இல்ல, 4 மணி நேரத்தில் ஒரு வெற்றியை கொடுத்துட்டாலும், ஒரு வளர்ச்சியை கொடுத்துட்டாலும், அதை வேறு எந்த கிரகத்தாலும் அதை தடை செய்யவோ, அதை தடுக்கவோ, அதை குறைக்கவோ எப்பவும் முடியாது. அப்படிப்பட்ட சனியின் வக்ர காலம் உங்களுக்கு மிகப்பெரிய தொடக்கத்தை தரப்போகுது. மிகப்பெரிய சிக்கலை சரி செய்ய போகுது. உங்களுக்கு 12ஆம் இடமான மீனராசியில் இருக்கும் சனி தன்னுடைய 3ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷப ராசியை பார்க்கிறார். 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அடுத்தது தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்கிறார். 6ஆம் இடம் தான் ஜாதகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம், வில்லங்கமான இடம். வம்பு, வழக்கு, கடன், நோய், எதிரி இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார் வக்ரம் பெற்று. அடுத்தது உங்களோட ராசிக்கு 9ஆம் இடமான தனுசு ராசியை தன்னுடைய 10ஆம் பார்வையால் சனி பார்க்கிறார். தனுசு ராசி என்பது உங்களுக்கு யோகஸ்தானம். யோகஸ்தானத்தை சனி பார்க்கிறார். அப்ப என்ன பலன்கள் கிடைக்கும்? இதை வச்சுதான் நீங்க இந்த 4.5 மாசம் எதுலெல்லாம் வெற்றி பெற போறீங்கன்னு இப்ப நம்ம சொல்ல போறோம். இந்த 2ஆம் இடத்தை சனி வக்ரம் பெற்று பார்க்கும் பொழுது தனவரவு தாராளமாக இருக்கும். எதன் வழியாக தனவரவு வரும் அப்படின்னீங்கன்னா, தொழில் காரகன் யாரு? சனி. அவர் குருவின் வீடு தனகாரகனின் வீட்டில் இருந்து இந்த தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப கண்டிப்பாக தொழில் வழியாக வராத பணம் வரும். வியாபாரத்தில் விற்காத சரக்குகள் விற்று தீரும். எந்த கிரெடிட் இருந்தாலும் அது உங்களுக்கு சரியாயிடும். நீங்க எங்கேயாவது உதவி செய்யறதுக்கோ, ஏதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணீங்களோ, அதுல எல்லாம் பணம் வரல அல்லது பொருளும் வரல அப்படின்னா அதெல்லாம் இப்ப திருப்பி வரும். அதே மாதிரி நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, எங்கேயாவது ஒரு இஎம்ஐல இடம் வாங்குறதுக்கு பணம் கட்டுனீங்க, அவங்க உங்களை ஏமாத்திட்டாங்க. ஒரு சீட்டு கட்டுனீங்க, ஏமாத்திட்டாங்க. அல்லது நீங்க உதவி செய்யறதுக்கு பணம் கொடுத்தீங்க, இல்ல ஒரு ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, ஃபாரெக்ஸ்னாங்க, அல்லது கமாடிட்டினாங்க, ஈக்விட்டினாங்க. இப்ப போய் செக் பண்ணாதான் அது அங்கீகரிக்கப்படாத நிறுவனம். நம்ம இந்த 7.5 சனி காலத்துலதான் அங்கீகரிக்கப்படாத நிறுவனம், அங்கீகரிக்கப்படாத முதலீட்டுல எல்லாம் போய் சிக்குவோம். சொந்தக்காரங்க சொன்னாங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க சொன்னாங்க, அவங்க இவ்வளவு போட்டு இவ்வளவு கிடைச்சுதான், இப்படி எல்லாம் சொல்லி போய் பணத்தை சிக்க வச்சிருப்போம். இந்த எம்எல்எம்ல போய் மாற்றுறது, இது எல்லாமே இந்த விரயச்சனி காலத்துல நடந்திருக்கும். ஆனா இந்த வக்ர காலத்தில் நீங்கள் சிக்க வைத்த, உங்களை ஏமாற்றிய, உங்களிடமிருந்து அபகரித்த, திட்டம் போட்டு உங்க காசை பறிச்சவங்க, உங்களை போய் சிக்க வச்சது, இந்த ஜாமீன் கேரண்டி போடுறது அல்லது ரெஃபரன்ஸ் சொல்லுங்கன்னு சொல்றது, இப்படி எல்லாம் சொல்லி உங்களுக்கே தெரியாம சில பேர் சிக்க வச்சிருப்பாங்க. இல்ல நீங்க தெரியாம போய் சிக்கியிருப்பீங்க. இந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் வெளியில வந்துடலாம்.
குடும்பத்துல ஒரு ஒற்றுமை இல்லை. குடும்பம் நமக்கு பக்கபலமா இல்லை, நமக்கு சப்போர்ட்டே பண்ணல. நம்ம ஒண்ணு செஞ்சா குடும்பம் அதுக்கு ஏட்டிக்கு போட்டியா ஒண்ணு செய்யறாங்க அல்லது ஒண்ணு சொல்றாங்க. அது எல்லாம் சரியாயிடும். குடும்பம் உங்களுக்கு ஒத்துழைப்பை தரும். குடும்பம் உங்களுக்கு பக்கபலமாக, ஆதரவாக, குடும்பம் உங்களுக்கு துணையா நிக்குமே. இது ஒரு அற்புதமான காலம். என்ன சிக்கல் வந்து என்ன வேதனை வந்தாலும் குடும்பம் மட்டும் நமக்கு ஆதரவா இருந்துட்டா எவ்வளவு பெரிய சிக்கலையும் சரி செஞ்சிடலாம். சொல்லுவோம் இடியாப்ப சிக்கலுங்க அதெல்லாம் தீராதுன்னு. அப்படிப்பட்ட சிக்கலை கூட தீர்க்கறதுக்கு கிரக அமைப்பும் சாதகமா இருக்கு, குடும்பமும் உங்களுக்கு சாதகமா இருக்கும். அப்ப இது ஒரு சூப்பர் பீரியட். தனவரவு அதிகமா வரும்னு சொல்லிட்டோம். வேலைக்கு போறவங்களுக்கு பெண்டிங்ல இருக்கிற இன்கிரிமெண்ட் அல்லது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் அல்லது ஏதாவது ஒரு அரியர் அமௌண்ட் வரணும், எல்லாமே சரியா வந்து சேரும். 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். இந்த அரசியல் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, இந்த மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாம் ஏதாவது ஒண்ணு பேச போய் அல்லது ஒரு ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, ஏதாவது ஒரு சோசியல் மீடியாவில் இது உண்மைதான் போல இருக்கேன்னு சொல்லி ஃபார்வர்ட் பண்ணி அதனால வழக்கு வந்திருக்கும். அந்த வழக்குகள் எல்லாம் இப்ப உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். நிறைய வழக்குகள் உங்களுக்கு வெற்றியில் போய் முடிகிற ஒரு அற்புத காலகட்டம் இந்த 4.5 மாதம். அப்ப இதெல்லாமே சரியா. அடுத்தது 6ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் ஒருத்தருடைய எதிரிகளை குறிக்கக்கூடிய இடம். பிரச்சனை, கடன், வம்பு, வழக்கு எல்லாம். அப்ப கண்டிப்பாக வக்ரம் பெற்ற சனி வந்து 6ஆம் இடத்தை பார்த்தால் கடனை எப்படி கட்டலான்னு சதா சர்வ காலமும் யோசிச்சு அதற்கான வழியை கண்டுபிடிச்சு கடனை கட்டி முடிப்பீங்க. கடனை கட்ட தொடங்குவீங்க. இந்த சனி வக்ரம் தொடங்கிய ஜூலை 27 இருந்து சில பேருக்கு ஏன் நம்ம கடனை பத்தி கவலை வந்துச்சுன்னே தெரியாது. அந்த கவலை வந்திருக்கும். இப்ப அதற்கான வழியை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அதே மாதிரிதான் எதிரிகள் தொல்லை. எப்பவுமே போட்டியாளர்கள் தொல்லையை சமாளிப்பது எளிது, எதிரிகளின் தொல்லையை சமாளிக்கிறது கஷ்டம். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களோட எதிரிகள் வலுவிழந்து போவார்கள். அதே மாதிரி போட்டியை சமாளிக்கக்கூடிய யுக்திகள் உங்களுக்கு நிறைய வரும். அந்த யுக்திகளின் வழியாக உங்கள் தொழில் வியாபார போட்டியை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி நய வஞ்சகர்கள், நம்பிக்கை துரோகிகளை அடையாளம் கண்டுபிடிப்பீர்கள். உங்க கூட பழகிறவன் எவன் உண்மையானவன், யாரு உண்மைக்கு பழகிறா, யாரு இங்க ஒண்ணு பேசிட்டு அந்தாண்ட போய் ஒண்ணு பேசுறா, அல்லது யார் நம்ம வளர்ச்சியில் உண்மையாக நமக்கு உறுதுணையாக இருப்பாங்க, யார் பொறாமையோடு நம்ம கூட இருக்காங்க, இதை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த 4.5 மாசத்துல நீதிமானான கர்மகாரகனான சனி இந்த 4.5 மாசத்துல உங்களுக்கு கட்டாயமா அந்த நபர்களை அடையாளம் காட்டிட்டு தான் அவர் வக்ர நிவர்த்தியே பெறுவார். அப்ப சனி இந்த வக்ர காலம் உங்களுக்கு பெரிய அளவிலான ஒரு நல்ல பலன்களை அள்ளித்தரும். அடுத்தது 9ஆம் இடம் யோகஸ்தானம். யோகஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது ஒரு ஆர்டருக்கு அப்ளை பண்ணும், ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணும், கவர்மெண்ட்ல ஒரு மானியத்துக்கு, ஒரு லைசன்ஸுக்கு, எல்லா பேப்பருமே பெண்டிங், ஸ்லோ, இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்தடிக்கிறாங்க. நிறைய பேர்த்தோட லோன் அப்ளிகேஷன் கூட டிக்ளைன் ஆயிருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்க ரீஅப்ளை பண்ணுங்க, நீங்க திரும்ப ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய எந்த விதமான காரியங்களும் உங்களுக்கு தடையான அனைத்தும் இனி வேகம் எடுக்கும், வெற்றி பெறும். நமக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு அழுத்து கொண்டவர்களுக்கு இது வெற்றியை தரும் காலம், அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் காலம், உன்னதத்தை உறுதியாக தரும் காலம், உடனடியாக தரும் காலம். தந்தையின் தொழிலை செய்றீங்க, ஃபேமிலி பிசினஸ் செய்றீங்க, அதுல எல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். அல்லது அம்மாவோட தொழிலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, அதற்கு வாய்ப்பு கிடைக்கல, இப்ப கிடைக்கும். சில பேருக்கு உங்களோட குடும்பத்தின் கருணை அடிப்படையிலான அல்லது வாரிசின் அடிப்படையிலான வேலை வரவேண்டி இருக்கு, பெண்டிங்ல இருக்குன்னா இப்ப அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. ஏதாவது ஒரு உடல் பின்னடைவு இருக்குன்னா பரவாயில்ல, சரியாயிடும், சின்ன பிரச்சனை தான் விட்டுடாதீங்க. ரொம்ப ஒரு எச்சரிக்கை அப்படின்னா இந்த 4.5 மாசத்துல தந்தையின் உடல்நிலையில் ஏதேனும் பின்னடைவு ஏற்பட்டால் உடனடியாக அதை கவனிங்க. அதை அலட்சியப்படுத்தாமல் இருந்தா சின்ன விஷயத்திலேயே சரியாயிடும், இல்லைன்னா பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். அதனால அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. யோக காலம் பிரம்மாண்ட வெற்றியை தரும் காலம், தொட்டது துளங்கும் காலம். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், அடுக்கடுக்கான பலன்கள் கிடைக்கும். 7.5 சனியில் இந்த வக்ர காலம், அதுவும் விரய சனியில் இந்த வக்ர காலம் உங்களுக்கு வெற்றியை தரும் காலம், குடும்ப வாழ்க்கையில் அமைதியை தரும் காலம், நண்பர்கள் உறவுகள் மத்தியில் நீங்கள் மிகப்பெரிய அங்கீகரிக்கப்பட்ட நபராக மாறுவீர்கள். வேலையில் இருந்த அழுத்தம், டென்ஷன், டிப்ரெஷன் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைமையும், தொழில் போட்டியை சமாளிக்க முடியாத நிலைமையும், மாடர்ன் டெக்னிக்ஸை யூட்டிலைஸ் பண்ணாததுனாலயோ அல்லது மாடர்ன் டெக்னிக்ஸ் வந்ததுனால நீங்க உங்க தொழிலை அப்டேட் பண்ணாததுனால ஏற்பட்ட பின்னடைவிலிருந்து நீங்கள் மீண்டும் வேகம் எடுப்பதற்கான வழி கிடைக்கும், அதற்கான பாதை புலப்படும்.
அப்படிப்பட்ட ஒரு யோக காலமாக இந்த 4.5 மாதம் இருக்கும். இந்த பலன்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். ஏன்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருங்கிறது பழமொழி. சனி பகவான் 4 மணி நேரத்துல ஒரு பலனை கொடுத்தாலும் வேற எந்த கிரகமும் அதை குறைக்கவும் முடியாது, அந்த பலனை நீக்கவும் முடியாது. அப்ப கண்டிப்பாக இந்த 4.5 மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அனைத்து வாய்ப்புகளும் அனைத்து பலன்களையும் நீங்கள் முழுமையாக தொடர்ந்து அனுபவிப்பதற்கு பெரிய வாய்ப்பை தரும். அப்ப இந்த 7.5 சனியில் விரயச்சனி காலத்தில் கிடைக்கும் இந்த 4.5 மாதத்தை சரியாக பயன்படுத்தினால் உங்களுக்கு வரப்போற 7.5 சனி காலங்கள் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். மேச ராசி அல்லது மேஷ லக்னத்துல பிறந்திருக்கீங்க, நீங்க எந்த நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை எதுல இருந்தாலும் நீங்க கட்டாயம் செஞ்சுக்கிற பரிகாரம் அப்படின்னா அது சனி பிரீத்தி ஹோமம் கட்டாயம் செய்யணும். அதுலயும் உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்திலேயோ 6ஆம் இடத்திலேயோ 3ஆம் இடத்திலேயோ 12ஆம் இடத்திலேயோ சனி இருந்தால் கட்டாயம் சனி பிரீத்தி செஞ்சுக்கணும். அப்படி சனி பிரீத்தி உடனே செய்ய முடியல, பொருளாதாரத்துல அதற்கு நான் இன்னும் தயாராகலைங்கிறவங்க நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிற சனி பிரீத்தி ஹோமத்துல நீங்க உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்தையும் உங்கள் பிரச்சனை என்னவோ அதையும் அனுப்புங்க. நீங்களே மனசார ஓம் சனி பகவானை போற்றின்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ல டைப் பண்ணிடுங்க. நாங்க உங்க பெயர் ராசி நட்சத்திரம் உங்க கோரிக்கைக்கு சங்கல்பம் பண்ணிடுறோம் ஹோமத்துல. இந்த சனி பிரீத்தி ஹோமத்துல உங்களுக்கு இந்த பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுவதனால இந்த வக்ர காலத்துல உங்களுக்கு சனியின் பலன்கள் யோக பலன்களாக கிடைக்கும். ஏன்னா யோகஸ்தானத்தை சனி வக்ரம் பெற்று பார்க்கிறார். 7.5 சனியில் அதுவும் விரயச்சனி நடக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த சனி பிரீத்தி ஹோமம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியையும் சனி பகவானின் யோகத்தையும் ஏற்படுத்தி தரும். ஏன்னா சங்கடங்களை தீர்க்கும் சனி பகவான் தரும் எந்த பலன்களையும் யாரும் குறைக்கவோ குறை சொல்லவோ தடுக்கவோ தடை செய்யவோ முடியாது. அப்படிப்பட்ட அற்புத பலன்களை தரும் சனி பகவானின் அனைத்து விதமான யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று கூறி இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடலாம், அடுத்த நிலைக்கு உறுதியாக நாம் செல்ல முடியுங்கிற அந்த கருத்தை உங்களுக்கு வலியுறுத்துச்சுன்னா நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ட்விட்டர்ல இருக்கலாம், இன்ஸ்டாகிராம்ல, வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்கலாம், நீங்க ஃபேஸ்புக்ல நிறைய குரூப்ல இருக்கலாம், எல்லாத்துலயுமே ஷேர் பண்ணுங்க. உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம், ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.